வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த முத்திரையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த முத்திரையை கண்டிப்பாக எல்லாருமே பயிற்சி பண்ணுங்கள். முதல்ல இந்த முத்திரையை பற்றியும் இதனால் என்ன பலன்கிறது பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த முத்திரை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த முத்திரையோட பேர் கழிவு நீக்க முத்திரை. இந்த முத்திரையை நம்ம பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுருங்களா. இப்போ இந்த முத்திரை பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை வருதுன்னு பார்க்கலாம். உடம்பில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றப்படுறதுனால உங்களோட ஜீரண மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உடல் உறுப்புகள் நல்லா சூப்பராக இயங்க ஆரம்பிச்சிடும். மனநிலை அற்புதமாக இருக்கும். மன உறுதி, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கே நல்லா இருக்கும். உடம்பு அப்படியே லேசாக மாற ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, கழிவுகள் நீக்கிறதுனால ரத்தம் சுத்திகரிக்கப்படும். நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். நிறைய உடம்புக்கு சக்தி கிடைக்கும். ஜீரணம் சுலபமாக நடக்கிறதுனால, ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா இயங்குறதுனால உங்களுக்கு நிறைய சக்தி மிச்சப்படுத்தப்படும். அதனால் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாக மாற ஆரம்பிக்கும். மன உறுதியும் தெளிவான மனநிலையும் உங்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த முத்திரையை நம்ம எப்படி பயிற்சி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முத்திரைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விரல்கள் மோதிர விரல் மற்றும் பெருவிரல் பார்க்கலாம். இப்போ உங்களோட மோதிர விரலோட முதல் ரேகை இந்த கீழே பாட்டத்தில் இருக்கும். அந்த ரேகையை உங்கள் பெருவிரல் நுனியால் லைட்டாக அழுத்தணும். இந்த மாதிரி அழுத்தணும். இது மாதிரி 2 விரல்லையும் பண்ணணும். இது மாதிரி நம்ம கைகளை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மடி மேலே வச்சுக்கணும். வானத்தை பார்த்த மாதிரி மேல் நோக்கி மாதிரி வச்சு மடி மேலே அழுத்தி பிடிக்கணும். இதை நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ நேரம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷம் கேப் விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம். மினிமம் 5 நிமிஷமாவது நம்ம இதை பயிற்சி பண்ணணும். இந்த முத்திரையை வெறும் வயிற்றில் மட்டும்தான் பண்ணணும். காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இந்த பயிற்சி பண்ணுங்கள். உடல் கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியேறிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிடுங்க. வெறும் வயிற்றில் தான் இதை பண்ணணும். சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரமாவது ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். காலையில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பானது. ஓகேங்களா. இந்த பயிற்சியை காலையில் டெய்லியும் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கழிவுகள் எல்லாம் வெளியே நீக்கினதுக்கப்புறம் இதை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற ஏற்கனவே சொன்ன இதனால் என்னென்ன நன்மை அந்த மாதிரி ஒரு அற்புதமான தன்மை ஏற்படும். உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் படிப்படியாக குணமாகும். இதோட ரிசல்ட் தெரியறதுக்கு மினிமம் ஒரு 15 நாளாவது ஆகும். 15 நாள் கழித்து உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆகலாம். அதை பார்த்து பயந்துக்கு வேண்டாம். அது லூஸ் மோஷன் ஆச்சுன்னா நல்லது. உடம்புல இருக்கிற ஃபுல்லாக எல்லாமே கழிவுகள்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கஞ்சியோ ஏதாவது எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் 2 நாள் எடுத்துக்கிட்டுருங்க. இந்த பயிற்சியை நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் உங்கள் உடம்பு சூப்பராக மாற ஆரம்பிக்கும். இது குழந்தைகள்லாம் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இது பண்ணணும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல கொடுக்காதீங்க. பெரியவங்க பண்ணுறது தான் நல்லது. இதை எல்லாருமே பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாம். கட்டாயம் இதை குறைஞ்சது 5 நிமிஷம் பண்ணணும். அதே மாதிரி காலையில் மட்டும்தான் இதை பயிற்சி பண்ணுறது நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறமெல்லாம் உடனே பண்ணாதீங்க. இது செரிமான கோளாறுலாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இந்த பயிற்சி எல்லாருமே செய்யுங்க. இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.